நம்ம மாடி தோட்டத்தில் பிப்ரவரி மாதம் ரோஜா செடி அமுக்கி விட்டு நிறைய தக்காளி நாற்றுங்க வளர்ந்துருந்தது. அது எல்லாத்தையும் பிடுங்கி கொண்டு போய் எங்கள் மாமனாருக்கு திதி கொடுக்குறப்ப எங்கள் மாமியார் வீட்டில் நட்டு விட்டுட்டேன். அதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி கத்திரிக்காய் நாற்று, சிகப்பு பொன்னாங்கண்ணி கீரை காம்பு எல்லாத்தையும் கொண்டு போய் நட்டு வச்சுருந்தேன். அது எல்லாமே மழைக்கு சூப்பராக தழைச்சிக்கிச்சு. தக்காளியுமே நல்லா தழைஞ்சி நிறைய காய் பிடிச்சிருந்தது, பழம் வச்சுருந்ததுன்னு சொன்னாங்க. அத்தையுமே அந்தளவுக்கு வீட்டில் இருக்க மாட்டாங்க. எங்கள் வீட்லேயும் சரி, எங்கள் மச்சினர் வீட்டில் அப்படி இப்படின்னு மாறி இருக்கிறதுனால வரப்போ போகிறப்ப அந்த கீரையை பறித்து சமைச்சிருக்காங்க. டேஸ்ட்டாக இருந்துச்சுன்னு சொன்னாங்க. வீட்டில் வாடகை இருக்கிறவங்க தண்ணி ஊற்றி வளர்த்துறது தாங்க சூப்பராக வளர்ந்துருக்கு. வேங்கேரி கத்திரிக்காயில் இப்போ தான் மொட்டு வைக்க ஆரம்பிச்சிருக்கு. இனிமேல் தான் காய் பிடிக்க நினைக்கிறேன். அப்படியே வீட்டில் வாடகை இருக்கிறவங்க வீட்டில் சக்கரவள்ளி கிழங்கு முளைச்சிருந்ததாம்மா, அதையும் நட்டு வச்சு சூப்பராக நல்லா வளர்ந்துருக்குங்க. அவங்களுமே இப்போ நிறைய செடி வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ரோஜா செடி, மல்லின்ட்டு நிறைய வச்சுருக்காங்க. அது போக இந்த நித்தி மல்லி செடி நல்லா 4 முழம் 5 முழம் என் கல்யாணத்துக்கு முன்னாடிலாம் பூத்துட்டு இருந்தது. அதுக்கப்புறம் வெட்டி விட்டு திருப்பி இப்போது அடியிலேருந்து திருப்பி வளர ஆரம்பித்து காம்புமே நல்லா தடிசாகி மறுபடியும் ஒரு 2 முழம் 3 முழம் பூக்கிற அளவுக்கு வந்துருச்சுங்க. அப்படியே இந்த மல்லி செடி எங்கள் மாமனார் எச்சமாக ஒர்க் பண்ணுறப்போ பூண்டி பிளாக்லேருந்து வாங்கிட்டு வந்தது. சூப்பராக வளர்ந்துருச்சு. 30 வருஷத்து செடிங்க இது. இந்த இடத்துல ஒரு பெரிய கார்டனே நானும் எங்கள் மாமனாரும் சேர்ந்து சூப்பராக வளர்த்துருந்தோம். வாத்தியார் வீடுன்னு போய் தோட்டக்கார வீடுங்கன்னே பேர் வாங்கி கொடுத்ததுங்க.